வணக்கம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2026 முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்வாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரமாகவும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை தனுசு ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் சதுர்கிரக சேர்க்கை அந்த தனுசு ராசியிலே இருக்கின்றது. ஆனால் இவ்வாரத்தில் 4 கிரக பயிற்சிகள் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2026 அன்று சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2026 அன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். புதன் பகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆகையால் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாகப்பட்ட கர்மஸ்தானமான மகர ராசியிலே, காலபுருஷன் முதலாவது வீடு மேஷம், அந்த மேஷத்துக்கு 10ஆம் வீடு மகரம். ஆக மகரமாகப்பட்டது கர்மஸ்தானம் என்போம். அதனால்தான் சனியை கர்மக்காரகன் என்போம். 10ஆம் இடம் என்பது கர்மம், 9ஆம் இடம் தர்மம். ஆகையால் தான் பலமுறை கூறியிருக்கின்றேன், 9க்குரியவனும் 10க்குரியும் சேர்க்கை பெறுவதே தர்ம கர்மாதிபதி யோகம். அற்புதமான யோகங்க அது. ஆகையால் அந்த சதுர்கிரக சேர்க்கை மீண்டும் மகர ராசியில் தொடர்கின்றது. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 4 கிரகங்கள் மகர ராசியில் இருக்கின்றார்கள். அற்புதமான அமைப்பது. அவற்றில் செவ்வாய் வேறு உச்சம். சனியோடைய பார்வையிலிருந்து செவ்வாய் விலகுகின்றார், சூரியன் விலகுகின்றார், சுக்கிரன் புதன் இருந்தாலும் அவர்கள் நண்பர்கள் சனி பகவானுக்கு. அது ஒரு வகையில் அவங்களுக்கு நன்மை. சுக்கிரன் புதனுக்கு சனியுடைய பார்வை கெடுதல் கிடையாது. ஆக இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த வாரம் 4 கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என்று அடுத்தடுத்ததாக பயிற்சி ஆகின்றார்கள். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிர பேச்சு, செவ்வாய் பேச்சு, சூரிய பேச்சு, புதன் பேச்சு எப்படி இருக்கிறது என்பதையும் பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இன்னும் ஷூட்டிங் முடிக்கவில்லை. இந்த வாரப்படையில் முடித்துவிட்டு அதை செய்ய போகின்றேன். அதுக்கடுத்தாக நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று துலாம் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் சித்திரை நட்சத்திரத்தில். அதன் மீது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி, தனுசு ராசி என்று பயிற்சியார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராசம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மீன ராசி, மேஷ ராசி மற்றும் ரிஷப ராசி சந்திராசம் பெறுகின்றார்கள். இனி உங்களுடைய ராசிக்குரிய இவ்வார பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனல் பாரத் கர்மா ஹீலிங்கிலே உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் நிச்சயம் லக்கி குபேரன். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. செவ்வாய் மதியம் முதல் மற்றும் புதன் வியாழன் இந்த நாட்களிலே சந்திராசிரமம். சந்திரன் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்வார். இருந்தாலும் அதற்கு முன்னதாக என்று பார்க்கின்ற பொழுது ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்களிலே குருவோடைய பார்வை சந்திரன் பெறுகிறார். அதன் பிறகு ராசிக்கு 9க்கு செல்கின்ற பொழுது குருவோடைய சமசப்த பார்வையாக சந்திரனும் குருவும் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆகையால் சந்திராசிரம நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம், பொறுமை. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன், செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகவும் அற்புதமான பயிற்சியாகவும்,
புதன் பேச்சு 17ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு இவர்களெல்லாம் 10ஆம் இடத்துக்கு வருகிறார்கள் சகோதர சகோதரிகளே. செவ்வாயாகப்பட்டவர் 16ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு 10க்கு வருகிறார். 10ல் உச்சம் பெறுகிறார். ராசியாதி உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். பொதுவாக 10ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது திக்பலம். 14ஆம் தேதி சூரியன் வந்து விடுகிறார் 10ஆம் இடத்துக்கு, அவர் திக்பலம் பெறுகிறார். சுக்கிரன் உங்களுக்கு 13ஆம் தேதி 10க்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் அமர்வது யோகமல்ல என்றாலும் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 2க்கு மற்றும் 7க்கும் அதிபதி. அந்த 2ஆம் இடம் இந்த ரிஷபத்துக்கு 9ஆம் வீட்டுக்காக வருவதும், அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி, அந்த வீட்டுக்கு 4ஆம் வீடுமே மகரம், அந்த கேந்திரத்துக்கு வருவோம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு கேந்திர கோணங்களில் இருப்பது யோகங்க. அது ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஆக உங்கள் ராசிக்கு அது விதிவிலக்கு. 10க்கு சுக்கிரன் வந்தாலும் ரிஷபம் என்கின்ற 2க்கு 9 வீட்டில் அமர்வதும், துலாம் என்கின்ற 7ஆம் வீட்டுக்கு 4க்கு அமர்வதும் அற்புதமான யோகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, காதலில் வெற்றி என்று இந்த வாரம் உங்களுக்கு 13ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனுடைய யோக பிறந்த அற்புதமாக இருக்கும். ஆகையால் கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள், கோள்களின் கோலாட்டத்தில் உங்களுக்கு மிகவும் யோகமாக அமர்ந்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது எனக்கு. 12லே சனி இருந்தாலும் பலமுறை கூறியிருக்கின்றேன், லாபம் 11ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு இருக்கின்ற வரை உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு இப்பொழுது இல்லை. இந்த டிசம்பர் 5 வரை உங்களுக்கு 7 சனியால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. அதே சமயத்தில் 3லே குரு அமர்ந்திருக்கின்றார். 3லே குரு அமர்ந்து ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அதுவும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவை பார்க்கிறார். இதெல்லாம் பலம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள், தெளிவாக இருப்பீர்கள், சிந்தனையிலே தடுமாற்றங்கள் இருக்காது, போராட்ட குணம் அதிகமாக இருக்கும், என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உறுதியாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிக சிறப்பான லாபம். 10ஆம் இடம் பலம் பெறுகின்றதே. யோகாதிபதி சூரியன் வருகிறார், ராசியாதிபதி செவ்வாய் வருகின்றார், பகை கொண்ட 3-6க்குரிய புதன் பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவது யோகம். 10லே புதன் இருப்பது யோகம். இது இந்த வாரத்தில் அடுத்தடுத்தான் பயிற்சி ஆனாலும் அடுத்த வாரம் இன்னும் நன்றாக இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம்னா இவங்களுடைய பயிற்சி இன்னும் டக்குன்னு இருக்காது. செவ்வாய் உங்களுக்கு கிட்டது 45 நாள் இருப்பாரு. செவ்வாய் பயிற்சியில் பார்க்க தானே போறீங்க. எனவே இந்த வாரமே உங்களுக்கு வெற்றிக்குரிய அறிகுறிகள் எளிதாக தெரியும். தூரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் கிட்ட வந்தாலும் உங்களால் அதை ஒதுக்கி தள்ள முடியும், தூர எரிய முடியும். ஆகையால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை கிடைக்கின்றது இந்த வாரம். தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த பொருளாதார லாபம் இருக்கின்றது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, ஸ்வராஜ யோகம், குருமங்கல யோகம் இருப்பதெல்லாம் இப்போ 10க்கு போனாலும் உங்களுக்கு நன்மை தான். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அதிகார உயர்வு என்று உங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய வல்லமையாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர்வுகள் உறுதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்றோம். 6க்குரிய புதன் குருவுடைய பார்வை பெறுவதும், அதன் பிறகு அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சென்றாலும் பலம் கொண்டவராக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வல்லமையா இருக்கு. 6ஆம் இடத்தை சனி பார்க்கின்றாரே, இல்லையே அதுதான் பிரச்சனை. ஆனால் இப்போதான் பாதிப்பு இல்லையே ராகு பார்க்க. அதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தான் இருக்கும். மருத்துவ கண்காணிப்பு, சிகிச்சை போன்றவற்றில் மருத்துவ ஆலோசனை இருக்கின்றவர்கள் இந்த வாரத்தில் அவற்றிலிருந்து வெளிப்படுவீர்கள், முன்னேற்றங்களை காண்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த நீளம் மிக 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 பலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்க வேண்டிய பாடல்கள், இறைவனினுடைய பாடல் என்றால் சண்முக கவசம். சண்முக கவசம் இந்த வாரத்தில் நீங்கள் கேளுங்கள். மேலும் ஐம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஐம் என்கின்ற மந்திரத்தை சொல்வதன் மூலம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வல்லமையும் உறுதியான முன்னேற்றங்களையும் நீங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக சிறந்த வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பலமான வாரமாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனை நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சேனலிலே உங்களுடைய ராசிக்குரிய ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். கேட்டவர்களுக்கு நன்றி, கேட்காதவர்கள் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரன், நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 13ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 9க்கு வருகிறார். நட்பு வீட்டில் மகரத்தில் அமர்கின்றார். அற்புதமான அமைப்பு. மேலும் 8இல் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவராக அமர்ந்திருக்கின்றார் 17ஆம் தேதி வரை. மேலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பேச்சும் இந்த வாரத்தில் ஏற்படும். முன்னூறிலே தெளிவாக கூறியிருக்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்த 9க்கு வருகிறார்கள் சூரியன் செவ்வாய். இவற்றில் 9ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய முன்னுரையை கேளுங்கள், அவற்றில் விரிவாக கூறியிருக்கின்றேன். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்தை தருகின்றார். மேலும் இந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் துணிச்சலை தருகின்றார். 10இல் அமர்ந்திருக்கின்ற ராகு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் பொறுத்தவரை வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். தனுசு ராசியிலே சந்திரன் அமர்வார். அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் பெறுகிறது. பாக்கியலட்சுமி அதி தேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் 9க்கு வருவது அற்புதமான யோக அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரம் 2இல் அமர்ந்திருக்கின்ற குரு, 11இல் அமர்ந்திருக்கின்ற சனி, 10இல் அமர்ந்திருக்கின்ற ராகு என்ற ஆண்டுக்கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்ற யோக அமைப்பு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். பணம் பல வகையில் உங்கள் கைக்கு வரும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரத்தில் இல்லை. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார வரவு நன்றாக இருக்கும். ஊழியர்கள் உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். நண்பர்களால் ஆதாயம், பொருளாதார உயர்வு இருக்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகத்தை பொறுத்தவரை பொதுவாக 8இல் இருக்கின்ற சூரியன் 9க்கு செல்கின்றார், மகரத்தில் அமர்கின்றார். தை பிறக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகளும் நன்மைகளும் மேகங்களும் வெற்றிகளும் இருக்கிறது. சிறப்பான முயற்சிகள், சிறப்பான வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்த உயர்வுகள் பெறுவீர்கள். பதவி உயர்வு இருக்கின்றது. அதிகார உயர்வு சிறப்பாக இருக்கும். விடுமுறை நாட்களும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் விடுமுறை நாட்கள், பொங்கல் விடுமுறை எல்லாம் இருப்பதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பக்கூடிய, குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடியதாக யோகமாக இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் இந்த வாரம். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த வாரத்தை பொறுத்து அவர்களுடைய கல்வியிலும் மேன்மையும் உயர்வுகளும் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6க்குரிய வரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவர் 9இல் அமர்வதனால் ஆரோக்கியத்தில் மிக உற்சாகம், சுறுசுறுப்பு, நல்ல உடல்நல முன்னேற்றம், மருத்துவ ஆலோசனை இருக்கின்றவர்களுக்கு நல்ல உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும். மற்றதில் இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சுதர்சன சகஸ்ரநாமம் கேட்க வேண்டும். சுதர்சன சகஸ்ரநாமம் கேட்க வேண்டும். யூடியூபிலே இருக்கின்றது. அவற்றை கேட்பதுடன் சுக்கிரன் இன்னும் பலம் பெறுவார். நன்மைகளும் யோகமும் இருக்கும். அப்புறம் ஒருவரி மந்திரம் அப்படின்றால் ஐம், ஓம் ஐம் நமகா என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஐம் நமகா என்கின்ற மந்திரத்தை கூறுவதிலும் உற்சாகம், சுறுசுறுப்பும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் பலமான யோகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் சில கிரக பேச்சுகளும் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது
ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 8க்கு போவது யோகம். முன்னுரையிலே கூறிக்கின்றேன் விரிவாக. 14ஆம் தேதி சூரியன் 8க்கு போகிறார். பொதுவாக சூரியன் 8ல் இருப்பது யோகம் அல்ல. சூரியன் 8ல் இருக்கின்ற சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் ஏற்கனவே 13ஆம் தேதி 8க்கு வந்து விடுகிறார். ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. 16ஆம் தேதி 8க்கு செவ்வாய் செல்கின்றார். 8ல் செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. அவர் 8ல் அமர்கின்ற பொழுது 2ஆம் வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. ஆகையால் வார்த்தையிலே நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். ஆனாலும் 8ல் சுக்கிரன் இருக்கிறார். செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் பிறகு மங்கள யோகம் என்ற யோகமும் ஏற்படுகிறது. ஆகையால் பெரிய பாதிப்புகள் இல்லை. 17ஆம் தேதி புதன் 8க்கு செல்கிறார். அது சிறப்பான யோகம். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடு. ஆனால் வார இறுதி சனி என்று தான் செல்கின்றார். இருந்தாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் சேர்கிறார்கள். சுக்கிரனோடு சூரியன் சேர்கிறார், புதன் செவ்வாய் சேர்கிறார், புதன் சேர்கிறார். வார்த்தையிலே நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். ராசியிலே குரு இருக்கின்றார், ஜென்ம குரு. ஆனால் அவர் வக்ரமாக இருக்கின்றார். அது நன்மைதான். கெட்டவன் கேட்டிலில் கிட்டிலும் யோகத்தை பெறுகிறார். 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி, 3ல் அமர்ந்திருக்கின்ற கேது பலமாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு நன்மையை தருகிறார். 10ல் பாவி இருப்பது பலம் அங்க. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். சந்திரன் 6ஆம் இடம் 7ஆம் இடத்தில் சாகிற தனாதிபதி உங்களுக்கு சந்திரனாக அவர் சிறப்பாக இருக்கக்கூடிய நன்மையான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. சந்திராசிரமம் எதுவும் இந்த வாரத்தில் இல்லை. ஆகையால் தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற வார்த்தையிலே நிதானம் வேண்டும். செவ்வாய் வருகின்ற பொழுது கொஞ்சம் கோபம் வரும். வேலையாட்களிலும் அதிகமான கோபம் வரும். மனசில் எந்த விதமான ஒரு குழப்பம் வரும். இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும்னா நீங்கள் அதாவது சுதர்சன சகஸ்ராமம் என்போம். சுதர்சன சகஸ்ராமம் மற்றும் விஷ்ணு சகஸ்ராமம் கேட்பது நல்லது. அவ்வாறு பார்க்கின்ற தொழில் வியாபாரம் லாபம் இருக்கின்றதா? லாபம் இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய். அவர் 8க்கு வந்து உச்சம் பெற்றாலும் 4ஆம் பார்வையாக 11ஆம் வீடான மேஷ ராசியை பார்ப்பார். அது உங்களுக்கு லாபஸ்தானம். அது ஒரு வகையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கோபம்தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி வருமானம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம், உயரதிகாரியும் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையிலே பொறுமை காட்ட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் யாரிடம் தலையிடாதீர்கள். வார்த்தையிலே பொறுமை காட்டு மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து யாருக்கும் ஆலோசனை கூறுவதை இந்த வாரத்தில் விட்டுவிடுங்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதால் நமக்கு நன்மையா என்றால் அது இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள். அவங்களுக்கு வந்த பிரச்சனையால் நீங்கள் எடுத்து போட்டு எதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. உங்கள் வேலையில் மட்டும் இந்த வாரத்தில் கவனமாக இருங்க. அதுதான் 8ல் இருக்கிற சூரியன், 8ல் இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் கோபத்தை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. அது கவனம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7க்குரிய குருவோ ராசியிலே வக்ரமாக இருந்து 7ஆம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கின்றார். அதே சமயத்தில் 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார், சூரியன் பார்க்கின்றார். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். அவர்களுடைய கல்வியிலும் நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும் அவர்களுடைய கல்வியிலே. ஆரோக்கியத்தை பொறுத்த ராசிக்கு 6க்குரியவன் செவ்வாய் 8க்கு போகிறார். அது வந்து விபரீத ராஜயோகம் தான். 6க்குரியவன் 8, 12 அமர்வது விபரீத ராஜயோகம். அதில் ஆரோக்கியத்திலெல்லாம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லை. மருத்துவ ஆலோசனை இருக்கின்றவர்கள், மருத்துவருடைய ஆலோசனை இருக்கின்றவர்கள் அவற்றிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நோய் நொடிகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக இருக்குது. அப்படி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை வந்து விடுபடுவீர்கள். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதர்சன சகஸ்ராமம் கேட்பது, விஷ்ணு சகஸ்ராமம் கேட்பது நல்லது. புதனுக்குரியது. பெரும்பாக புதன் மிதுன ராசியில் இருக்கிற திருவாதிரை பிறந்தவர்கள் சிவபக்தனாக இருப்பார்கள். புனர்பூசத்தில் பிறந்தவர்களோ அல்லது மிருகசீஷத்தில் பிறந்தவர்களோ பொதுவாக பெருமாளுடைய பக்தர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த ஆளும் விஷ்ணு சகஸ்ராமம் சுதர்சன சகஸ்ராமம் கேட்பது நல்லது. மேலும் ஒரு சொல் மந்திரம் ஐம், அதை ஒரு வரிய மந்திரமாக ஓம் ஐம் நமகா, ஓம் ஐம் நமகா என்று காலையில் எழுந்தவுடன் குலதெய்வம் பித்ருக்களை எல்லாம் வணங்கிவிட்டு இந்த ஓம் ஐம் நமகா என்கின்ற மந்திரத்தை 1 நிமிடம் கூறுங்கள். உள்ளங்கையை பார்த்து கூறுங்கள். நிச்சயம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகளும் வெற்றிகளும் நன்மைகளும் கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் புதன் சிவப்பாக இருப்பது, சுக்கிரன் புதன் சேர்க்கை தொடர்கின்ற அமைப்பு 14ஆம் தேதி வருவதனால் இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரனே, நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் சிறப்பாக உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்வது மற்றும் 4ஆம் இடத்தில் அமர்வதெல்லாம் ஒரு நன்மையான அமைப்பு. அதே சமயத்தில் அவர் அமாவாசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வார கிரக பயிற்சிகள் ராசிக்கு 6ல் இருக்கின்ற சுக்கிரன் 7க்கு வருகிறார், சூரியன் 7க்கு வருகிறார், செவ்வாய் 7க்கு வருகிறார், புதன் 7க்கு வருகிறார். முன்னோரிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். பொதுவாக இந்த 4 பேரும் நான்கு பேரும் சுக்கிரனும் சூரியனும் செவ்வாயும் புதனும் 7ஆம் இடத்தில் அமர்வது யோகம் அல்ல. அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் கலத்திரக்காரகன் 7ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது காரகோ பாவனாஸ்தி. காரகன் கலத்திரக்காரகன் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் அமர்வதுதான் காரகோ பாவனாஸ்தி. காதலிலே இருக்கின்றவர்கள், காதலித்து கொண்டிருக்கின்றவர்கள் வார்த்தையிலே பொறுமை காட்ட வேண்டும், அன்பை காட்ட வேண்டும், கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். காரணம் செவ்வாய் 7க்கு உச்சம் பெறுகிறார். ராசிக்கு யோகாதிபதி தான் செவ்வாய். அவர் 4ஆம் பார்வையாக 10ஆம் வீடு மேஷராசியை பார்ப்பார். அது மிகவும் பலம் பெறுகின்ற மேஷராசி ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. உச்சம் பெறுகின்ற கிரகம், பொதுவாக உச்சம் பெறுகின்ற கிரகம் தன் சொந்த வீட்டை பார்ப்பது குருவும் செவ்வாயும். செவ்வாய் மகரத்தில் இருக்கின்றபோது 4ஆம் பார்வை மேஷத்தை பார்ப்பார். அதே சமயத்தில் குரு கடகராசியில் உச்சம் பெறுகின்ற போது 9ஆம் வீட்டை பார்ப்பார் மீன ராசியில். அதெல்லாம் ஒரு பலமான அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு 7லே செவ்வாய் வருகிறார். ராஜ கிரகமான செவ்வாய் 7லே அவர் இருப்பது உச்சம் பெறுவது 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். தொழில் வியாபார உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கோபத்தை கொடுப்பார், குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். 7ஆம் இடம் கணவன் மணி உறவு, கோபம் அதிகமாக வரும். ஏனென்றால் ராசியை செவ்வாய் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக, விசேஷ பார்வையாக 8ஆம் பார்வையாக 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். கேதுவை பார்க்கிறார். கேதுவே ஒரு வியாக்கணமாக பேசக்கூடிய, விதண்டாவாதமாக பேசக்கூடிய. இப்போ செவ்வாய் வேற கேதுவை பார்க்குறார். செவ்வாயை போல் கேது, சனியை போல் ராகுன்மோ. இப்போ நீங்கள் எது பேசினாலும் ரொம்ப தெனாவட்டாக விதண்டாவாதமாக பேசணும். கேது அதை கொடுப்பார். கேதுவே ஒரு ஞானக்காரன் தான் சொல்கிறோம். ஆனால் ரொம்ப பெருசாக பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார், குழப்பிட்டு விட்டுருவார். குழப்பக்காரன்னா அது கேது தான். இப்போ செவ்வாய் வரை பார்க்குறாரா, ரொம்ப தைரியமான கோபமாக அப்படி எல்லாத்தையும் நான் தான் தெரிஞ்சு எல்லாம் நான் பண்ணுவேன், நீங்கள் என்ன உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவர்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது வார்த்தையிலே. அது இல்லாமல் பார்த்துக்குங்க. ஆனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் மிக மிக நன்றாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்குது. கடன் இருந்தால் கூட அடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த வாரத்தில். பொருளாதாரம் பல வகையில் நன்மையாக வரவுகள் இருக்கும். அதே சமயம் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமை காட்ட வேண்டும். இந்த வாரத்தில் செவ்வாய் வந்த பிறகு அதிகமாக இந்த வாரம் இப்போ 16ஆம் தேதி தான் வரார். அதனால் முன்னாலே சொல்லணும், செவ்வாய் பயிற்சி நம்ம சேனலில் போட தான் போகிறோம். ஆகையால் வார்த்தையிலே பொறுமை நிதானம். வேலையாட்களில் அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க அவங்கள்ட்டலாம் ரொம்ப அதிகமாக கோபம் காட்டினா விட்டுருவாங்க வேலையை. இப்போல்லாம் யாரும் நம்மக்கிட்ட பேச்செல்லாம் ரொம்ப பதிக்கிறதெல்லாம் கிடையாது, தெரிஞ்ச விஷயம்தானே. இருந்தாலும் இந்த நேரத்தில் வேலையாட்களிடம் நீங்கள் கொஞ்சம் அன்பாக பொறுமையாக விட்டு கொடுத்து, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வேலையாட்களிடம் கொஞ்சம் கோபம் அதிகம் இல்லாமல் பார்த்துக்குங்க. உத்தியோகம் மிக மிக கவனம் வேண்டும். கோபத்தை காட்டுவீங்க, சண்டை போடுவீங்க, கூட வேலை பார்க்குறவங்க மட்டும்லாம் கொஞ்சம் பகச்சிப்பீங்க, மேலதிகாரம் ரொம்ப பகச்சிப்பீங்க. சூரியன் 7ல் இருக்கும். சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பு இல்லை, அது கோச்சார வேதை. 7ல் சூரியனோட சுக்கிரன் செவ்வாய் புதனாக சேர்றாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தை மாதம் முழுவதும் உங்களுக்கு கிரகம் யாரெல்லாம் ஒருத்தங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. செவ்வாய் கட்டாயமாக இருப்பார்னு வச்சுங்க. அதான் தை மாதம் தான் மகரத்தில் வருவார். 14ஆம் தேதி வந்துடுறார் தை பிறக்கின்றது. ஆனால் செவ்வாய் 7ல் இருக்கும்போது 6ஆம் இடத்துல எதுனா ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்காது. சந்திரன் தான் வருவார் 1.5 நாள். புதன் தான் 17ஆம் தேதி 7க்கு வந்துடுறாரு. ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் அதிகமாக கோபம் படுவீர்கள். மேலும் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசிடுவீங்க. வேலையில் ரொம்ப கவனம் வேண்டும், அது ரொம்ப முக்கியம். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நண்பர்களுக்காக யாருக்கும் சண்டை போடாதீங்க. அது நம்ம ஒரு யூனியன் மாதிரி நீங்கள் ஒரு யூனியன் மாதிரி ஒரு குரூப் மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப இப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால்
இதெல்லாம் வார்த்தையில் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். ஆனால் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கு, வேலையில் உயர்வு எதிர்பார்த்துக்கணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. காரணம் அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10 பார்க்குறார், மேஷத்தை பார்க்குறார். அது பலம் பெறுது. உங்கள் வேலையிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பகைச்சிப்பீங்க, அதுதான் பிரச்சனை. மற்றவர்கள்ட்ட பகை ஏற்படுத்தி கொள்வீர்கள். பகைமை என்பது நாமளாக ஏற்படுத்தி கொள்வது தேவையில்லாதது. அதுதான் மறைமுக எதிரிகள், நேரடியாக எதிரிகள் அதிகமாக தென்படுவார்கள். உங்களுக்கு எதிராக நிறைய சதிகள் செய்வார்கள். பின்புறமாக பலவிதமான ஒரு முயற்சிகள் எடுப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு கொள்வது தான் இந்த ராசி பலன் தான் பார்க்கறது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தொழில் வியாபாரத்தில் நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் உத்தியோகத்தில் உயர்வுகளையும் கொடுத்தாலும் உங்கள் ராசியை பார்க்கின்றார். குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். கோபம் வரும். 2லே கேது இருக்கிறார். கேதுவை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாயை போல் கேது. பொதுவாக ஏற்கனவே கேது அதிகமான ஒரு பிரச்சனைகளையும் வியாக்கானம் தேவையில்லாத விதண்டாவாதத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது செவ்வாயும் பார்க்கிறார். ஆகையால் செவ்வாயும் பார்க்கின்ற பொழுது இப்போ 8ல் ராகு இருக்கார். ராகு 8ல் இருக்கும்போது ராசிக்கு 7ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இப்போ 7ல் கிரகங்கள் இருக்கால் ராகுவால் பாதிப்பு இல்லை. ஆனால் கேது 2ல் இருக்கின்ற போது கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற வேண்டும். எந்த கிரகமும் இல்லை. ஆகிய குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே அன்பையும் பொறுமையும் காட்டுவது நல்லது. இந்த நேரத்தில் இது முதல் கவனம் எங்கும். அடிக்கடி சொல்கிறேன், கேது இருக்கிறதுனால கணபதி வணங்கி வருவதனால் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கும். அதை தொடருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தியானம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். உணவு பழக்கத்தில் எச்சரிக்கையாகவும் மற்றும் கவனமாகவும் இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. செவ்வாய் 7ல் இருக்கும்போது சூரியன் 7ல் இருக்கும்போது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று உபாதைகள் போன்றவர்கள் ஏற்படும். ஆகையால் அவற்றில் கவனம் வையுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அவற்றை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆண்டுகோள்கள் சரியில்லையே. 2ல் கேது, 8ல் ராகு பாதிப்பில் இருந்தாலும் 8ல் ராகு, 9ல் சனி, 12ல் குருண்டு. ஆகையால் நேரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது சண்முக கவசம் கேட்க வேண்டும். சண்முக கவசம் கேட்பதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்தில் நன்மையும் மகிழ்ச்சியும் மற்றும் ஒற்றுமையும் கிடைக்கும். ஆரோக்கியமும் மேன்மை பெறும். மேலும் ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கிறோம். ஓம் ஐம் நமகா, ஓம் ஐம் நமகா என்கின்ற அந்த ஒரு சொல் மந்திரத்தை காலையிலே குலதெய்வம் பித்ருக்களை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை குருமார்களை வணங்கிவிட்டு சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் வெற்றிகளையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா நிச்சயம். இந்த வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனாக ஆகப் போகிறீர்கள். காரணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை 4 கிரக பயிற்சிகள் முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் வருகின்றார்கள். இவற்றிலே சூரியன், செவ்வாய், புதன் 6லே அமர்வது அற்புதமான யோக அமைப்பு. ராசியிலே கேது இருந்தாலும் 7ல் ராகு 8ல் சனி இருந்தாலும் பாதிப்பில்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அஷ்டம சனி இப்போ பாதிப்பு இல்லை, 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால. ஆனால் கேது ராகுவால் பாதிப்பு இருக்கின்றது. மனதிலே குழப்பங்கள்னா ஒரு மன அழுத்தம், மனதிலே சஞ்சலங்கள், ஏதோ ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் இல்லை தடுமாற்றங்கள், இதெல்லாம் கேது செஞ்சிட்டு இருக்க. தினந்தோறும் கணபதியை வணங்கி வாருங்கள். 7 இருக்கிற ராகு கணவன் மனை உறவிலே நண்பர்களால் பிரச்சனைகள் என்று இந்த உறவுகளிடம் பிரச்சனைகளை கொடுத்து கொள்ளியிருக்கார். 7ல் ராகு. 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம். எப்படி 8ல் சனி இருந்தால் 7ல் ராகு இருக்கும்பொழுது பாதிப்பு இல்லைன்னு சொல்லணும், அதைப்போல 7ல் ராகு இருக்கின்றவள் 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ராகுவாலும் பாதிப்பு இல்லைங்க சகோதர சகோதரிகளே. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். கோச்சார பலனை கூறுகின்ற பொழுது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். யாருமே பார்க்கறதில்ல, யாருமே சொல்றதில்லை. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, கோச்சார வேதை சார்ட்,
கோச்சார வேத சாட் அழகா விவரிக்கிறாங்க, அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது நான் நல்ல பெருமா சொல்றாருன்னு நீங்க ஒன்றும் அப்படியே கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் கூற மாட்டேன். இது என் குருமார்கள் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். கோச்சார பலன்கள் கூறுவதிலே மிகப்பெரிய சவால் இருக்கின்றது. 8லே சனி இருக்கின்ற 7லே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை, அது ராகு இருக்கிற ஆண்டுக்கோள். இப்போ அடுத்தது 7ல் எல்லா கிரகம் சனியால பாதிப்பில்லை. அதே ராகுக்கு இது பேச்சுக்கு அப்புறம் இந்த ஆண்டு 2026 டிசம்பர் 5க்கு அப்புறம் அஷ்டஸ்வனியால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அப்போ 7ல் ஆண்டுக்கோள் யாருமே இருக்க மாட்டாங்க, மாதக்கோள் வேணா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. எனவே கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது வேதைக்கு முக்கியத்துவம் தாருங்கள் சகோதர சகோதரிகளே மற்றும் என் அருமை ஜோதிட பெருமார்களே, ஜோதிட நண்பர்களே. கோச்சார பலன்களும் கோச்சார வேதையும் சொல்லுங்க, அப்போதான் மக்களுக்கு புரியும். நல்லது நடக்கும்னா நடக்கல, அதுதான் அதுக்கு அந்த நேரத்தில் தடையும் நன்மையை தடை செய்யக்கூடிய இருக்கு. பொதுவாக 9ல் குரு இருக்கா யோகம் யோகம் என்பது, ஆனால் 10ல் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் யோகம் அல்ல, அதுதான் உண்மை. 3ல் ஒரு கிரகம் இருந்தால் சனி இருந்தால் யோகம் என்போம், ஆனால் 12ல் ஒரு கிரகம் இருந்தால் யோகம் இல்லை. இதுவரைக்கும் மகர ராசிக்கு 3ல் சனி இருந்தால் 12ல் கிரகமும் யோகம் இல்லை. இப்போதான் 12லேருந்து எந்த கிரகமும் இல்லை. அப்போ இனிமே தான் சனியோட யோக பலன்கள் மகர ராசி பெறப்போகின்றார்கள். அது அவங்க ராசி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கு சிம்ம ராசி. சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் முழுமையாக யோகத்தை கொடுக்குறாங்க. செவ்வாய் ஒரு 45 நாள் இருப்பார். நம்ம சேனலில் போடதான் போகிறேன். செவ்வாய் பேச்சு, சூரிய பேச்சு, புதன் பேச்சு, சுக்கிர பேச்சுன்னு. சுக்கிரன் 6ல் இருப்பது யோகம் இல்லை. ஆனால் எல்லா கிரகமும் நன்றாக ஒருவருக்கு இருக்குமா என்றால் அவங்க எந்த ஒரு ஜாதகத்திலும் இருக்காது. 6ல் இருக்கிற சுக்கிரன் காதலில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அதுதான் வேற ஒன்றும் சுக்கிரனால செய்ய முடியாது. இவ்வாறு பார்க்கின்ற இந்த வாரம் உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் யோகத்தை கொடுக்கின்றது. சந்திரன் சாதகமாக இருக்கின்றார், 3க்கு வருகிற 5க்கு வரும்போது குரு பார்வை, 3ல் இருக்கும்போது குருவுடைய பார்வை என்று இந்த வாரம் சந்திரன் மனோக்காரகம் சாதகமாக இருக்கின்றார். ராசியில் அமர்ந்திருக்கின்ற கேது மட்டுமே பாதிப்பை கொடுப்பார். கணபதி தினதும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்று ஒரு தோப்புகரணம் போட்டுருங்க, ஒரு 7 தோப்புகரணம். 7ன்றது கேது இல்லை 16 முறை, 16 7, ஏன்னா கேது அதி தேவதா கணபதி. அவர்தான் உங்களுக்கு கணபதிக்கு பேரே தூமகேது. கணபதிக்கு நிறைய பேருக்கு ஐங்கரன் சதுர்த்தி என்று தூமகேது என்பதும் கணபதியோட பேர். ஓம் ஸ்ரீ தூமகேதுவ நமக, ஓம் ஸ்ரீ தூமகேதுவ நமக என்று கூறி வாருங்கள். கேதுவால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, கணபதி காத்திருவாள் உங்களை. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகின்றால். 17ஆம் தான் குரு புதன் பேச்சு, அது வரைக்கும் குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். எனவே இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்கு வரவுகள் பல வகையில் வரும், தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை, உறுதியாக கூறுகின்றேன். அடுத்ததாக பார்க்கும் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகள், அதிகார உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அருமையான யோகம். இதெல்லாம் 6ல் இருக்க செவ்வாய் கொடுக்க போற, சூரியன் கொடுக்க போற. தை மாதம் முழுவதும் மிக சிறப்பாகும். தை பிறக்கின்றது 14ஆம் தேதி. எனவே உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வதற்கு விடுமுறை நாட்கள் இந்த வாரம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு உங்கள் நேரங்களை செலவழிப்பீர்கள். பொங்கல் விடுமுறை மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உங்களுக்கு குடும்பம், கணவன் மணி உருளி, அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6ல் செவ்வாய் சூரியன் இருந்தாலே ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மருத்துவ கண்காணிப்பில், மருத்துவ ஆலோசனை, மருத்துவருடைய கவனிப்பில் இருக்கின்றவர்கள் அதிலிருந்து வெளியே வருவீங்க. இந்த வாரம் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு சகலத்திலும் நன்மைகள். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சண்முக கவசத்தை கேளுங்கள். 6ல் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். 6ல் செவ்வாய் உச்சம் பெறுவதால் சுக்கரனோடு சேர்க்கை பெறுகிறார். உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய், 9க்குரிய செவ்வாய், 10க்குரிய சுக்கரன் 2 பேரும் சேர்க்கை பெறுவது பிருகுமங்கல யோகம். மற்றவர்களுக்கு அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், இருவரும் சேர்க்கை பெறுவதே தர்ம கர்மாதிபதி யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் தொடர்கின்றது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் என்று இந்த வாரம் சிறப்பு கவனம்னா நீங்கள் சண்முக கவசம் இறை வழிபாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் மந்திரம் ஐம். ஐம் என்கின்ற மந்திரத்தை ஒரு வரி மந்திரமாக ஓம் ஐம் நமக, ஓம் ஐம் நமக என்று கூறுங்கள். காலையில் எழுந்தோடனே குலதெய்வத்தின் பித்திருக்குறையை வணங்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குருமார்களை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை ஓம் ஐம் மந்திரம், ஓம் ஐம் நமக என்கின்ற ஒரு வரி மந்திரத்தை ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஈஸ்வரின் அருளால் பரிமமான வெற்றிகளையும் நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவீர்கள். இந்த வாரம் நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே, நலம் பெறுக, வளம் பெறுக.
கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், 13ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 4லிருந்து 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். லட்சுமி ஸ்தானத்தில் அமர்கின்றார். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். அதன் பிறகு சூரியன் செவ்வாய் முன்னூறிலே மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். சூரியன் செவ்வாய் புதன் எல்லாரும் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். இதிலே சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுகிறது. மிக மிக அற்புதமான அமைப்பு தொடர்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி புதன், அவரே 10க்குரியவர். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9க்கு அதிபதி சுக்கிர பகவான், தன பாக்கியாதிபதி. ஆகையால் பாக்கியாதிபதி அப்படிதான் தர்மஸ்தானம் வந்து நம்ம இந்த 9க்குரியும் 10க்குரியும் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம். சரி, 5லே செவ்வாய் வருகிறாரே, 5லே செவ்வாய் யோகமா? இல்லை, 5லே செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். பிருகுமங்கல யோகம் தொடர்கின்றது. அதனால பெரிய அளவில் பாதிக்காது. இருந்தாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 8ஆம் வீடான மேஷத்தை பார்க்க வாகனம் ஓட்டும்போது வேகம் வேண்டாம். அதுவும் அபாயகரமான உபயோகங்கள் யூஸ் பண்ண, அதாவது எலக்ட்ரிக்கல், நெருப்பு, இதெல்லாம் வந்து உங்கள் பயன்படுத்தும் போது கவனம் வேண்டும். அதாலும் பெரிய பாதிப்புலாம் இல்லை. 7ல் சனி, கண்டக சனி, 6ல் ராகு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. 10ல் குரு வக்ரமாக இருக்கார், யோகம். 6ல் இருக்கிற ராகுவும் 5ல் இருக்கிற சுக்கிரன் புதன் சேர்க்கையும் மிக சிறப்பான யோகத்தை தருகின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் லாபம் சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு இல்லையா, அதில் இந்த வாரம் லாபம் அதிகரிக்கும், வரவு சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுக்கும் இருக்காது. இது செலவுன்னு எடுத்துக்கிட்டாலும் இறைவனுக்கான செலவுகள், இறை பக்திக்காக செலவு, பக்தி மார்க்கத்துக்கான செலவுகள் தான் இருக்கணும் இல்லையா. எதுவும் மனசை கஷ்டப்பட்டு செலவுகள் எதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. உத்தியோகம், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் 10ல் குரு வக்ரமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். தை பிறக்கின்றது, சிறப்பானதாக இருக்கின்றது. சனியோடைய பார்வை வரைக்கும் சூரியன் மீது இருந்தது, இப்போ இல்லை. அதனால் அந்த இடம் இல்லை. அதில் உத்தியோகத்தில் உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு முயற்சிகளை எடுப்பீர்கள். அந்த முயற்சியில் உங்களுக்கு சாதகம், முயற்சி இல்லாமல் வெற்றிகள் இல்லை. அந்த முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 3க்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் 3க்கு 3 என்று 5ல் அமர்கிறார். அதுதான் பாவத் பாவம் என்போம். 5க்கு 5, 9க்கு 9, 10க்கு 10, 3க்கு 3, இதுதான் யோகம். உங்களுக்கு 5ல் செவ்வாய் உச்சம் பெற்றதும் 3க்கு 3 என்ற ஒரு பாவத்மாவும் ஒரு ராசிக்கு 3ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கு 3ஆம் இடம் விருச்சிகம், தனுசு, மகரம், அதான் 3க்கு 3. அதில் இந்த 3க்கு 3 என்ற செவ்வாய் அமர்வது பலமான அமைப்பு. அதில் முயற்சியில் எடுங்கள், முயற்சியில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சுக்கிரன் 2க்குரியவன் 5ல் சூப்பராக இருக்காரு. ஆகையால் இந்த வாரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவேளை 7ல் சனி இருந்தாலும் 7ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் எதுவுமே வெளிப்படையாக பேசிக்காமல் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது, அவங்க கொஞ்சம் யோசிக்கிறது, அவங்க கொஞ்சம் யோசிக்கிறது, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது. இதில் கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் விருச்சிக ராசியோ மேஷ ராசியோ கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் யோசிச்சுட்டே இருக்கும். அதுதான் பகை கொண்ட ராசியை கல்யாணம் பண்ணிக்கூடாது, ராசி பொருத்தம் பார்த்து பண்ணுன்றது தான். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மேலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு கணவன் மேலே அயர்ந்து குரு வந்து வகமாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் குரு பார்க்க யோகம் தான். குடும்பங்களிலான செவ்வாய் கொஞ்சம் கோபத்தை கொடுக்கக்கூடிய நம்ம கணவன் மனைவியில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அவங்களுடைய கல்வியெல்லாம் மேன்மைகள் யோகங்கள் நல்ல ஒரு தெளிவாக இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க படிக்கிறத சுட்டித்தனமாக இருப்பாங்க. ஏன்னா தேர்வுலாம் நெருங்கி வருதே, தேர்வுலாம் ஒன்றுமே இப்போ வந்து 10th வந்துடும், +2 வந்துடும் அப்படின்னா அவங்களாம் அவங்க குழந்தைங்கள இருப்பாங்க இல்லையா. அதில் அவங்க கல்வியில் கவலைகள் வேண்டாம். இந்த வாரம் அவங்க சிறப்பாக இருக்கக்கூடிய நல்லதாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை பிறகு 6ல் இருக்கிற ராகு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 6ல் ராகு இருக்கிற வரைக்கும், குரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ ஆலோசனை இருக்கிற மருத்துவருடைய ஆலோசனை இருக்கின்றவர்கள் அந்த நோய்களிலிருந்து வெளியே வரத்துக்குரிய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரம். சிறப்பு கொண்டு மற்றும் இறை வழிபாடு சுதர்சன சகஸ்ரநாமம் யூடியூப்ல இருக்கு. சுதர்சன சகஸ்ரநாமம், அந்த சுதர்சன சகஸ்ரநாமம் கேளுங்கள். மேலும் ஒரு சொல் மந்திரம் ஓம் ஐம் நமக, ஓம் ஐம் நமக என்கின்ற மந்திரத்தை காலையில் குலதெய்வம் பித்திருக்களை வணங்கிட்டு உள்ளங்கையை பார்த்து குருமார்களை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பான யோகமான வெற்றிகளாக இருக்கும். 5ல் இருக்கிற சுக்கிரன் மேலும் 6ல் இருக்கிற ராகு, இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனாக இருக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கிறது. நலம் பெருக வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 4ஆம் இடத்தில் அவர் திக்பலம் பெறுகின்றார். பலமான அமைப்பு. 6லே சனி, 9லே குரு, 11லே கேது ஆண்டுக்கோள்கள் மிகவும் பலமாக இருக்கின்றார்கள். 5லே ராகு இருந்தாலும் 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பில்லை. அவை கோச்சார வேதை. 4ஆம் இடத்துக்கு கிரகங்கள் வருவதனால் 5லே இருக்கின்ற ராகுவாலும் இனி பிரச்சனை இல்லை இந்த பயிற்சிக்கு பிறகு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 4 கிரக பயிற்சிகள் முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். சூரியன், செவ்வாய், புதனும் 4க்கு வருகிறார்கள். இவற்றிலே புதன் 4லேயும் சுக்கிரன் 4லேயும் இருப்பது பரிபூர்ணமான யோகம். செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பது யோகம் இல்லை என்றாலும் உங்களுக்கு சுக்கிரனோடு செவ்வாய் சேருவதனால் பிருகுமங்கல யோகம் இருக்கின்றது. ஆகையால் அவை நன்மைதான். சூரியன் 4ல் இருக்க 4ஆம் இடம் சுகஸ்தானம். சூரியன் 4லே இருக்கின்ற திக்பலம் சூரியனிலிருந்து சூரியன் திக் சூனியத்தை பெறுகிறார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் திக்பலம், 4ல் இருந்தால் திக் சூனியம். ஆகையால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்திற்கு பின்னால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுவும் இருதய பிரச்சனைகள் இருக்கின்றபோது மிகவும் கவனமாக இருக்க. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகவும் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். 4லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் புதனும் 10ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உங்கள் ராசியிலே ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில். அப்புறம் 3க்கும் வருகிறார் என்று இந்த வாரம் குருவுடைய தொடர்பை சந்திரன் பெறுகிறார். அதுதான் குரு சந்திர யோகம். ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும். பொருளாதார வரவுகள் மிக சிறப்பாக பல வகையில் இருக்கும், பல வழிகளில் இருக்கும். செலவுகள் தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் இல்லை. தேவையில்லாத செலவுகள், தேவையற்ற எதிர்பாராத செலவுகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. லாபம் சிறப்பாக இருக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டை சுக்கிரனும் புதனும் பார்ப்பதனால் உங்களுடைய உத்தியோகத்தில் மேலதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களிடம் எந்த விதமான பகமை இல்லை. எந்த ஒரு முயற்சியிலும் உற்சாகமாகவும் புதிய முயற்சிகளில் தெளிவாகவும் இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால அதில் மேலே பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கின்றவர் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, சிறிது நேரம் தியானம், உடற்பயிற்சி செய்வது என்று இந்த மாதிரியான பழக்கத்தில் இருக்கிறது நல்லது. இதுக்கு இல்லாதவர்கள் அதுக்கான முயற்சிகளை எடுங்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்ற கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, நண்பர்களால் ஆதாயம் என்று இந்த வாரம் உங்களுடைய உறவுகளிடம் நல்ல இணக்கம் இருக்கும். நல்ல விதமான அன்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய சுதர்சன சகசாரம் கேளுங்கள். அற்புதமானது. யூடியூப்ல இருக்கின்றது. ஒரு சொல் மந்திரம் ஓம் ஐம் நமக, ஓம் ஐம் நமக என்கின்ற ஒரு சொல் மந்திரத்தை காலையிலே எழுந்தவுடன் குலதெய்வம், பித்ருக்களை வணங்கிவிட்டு, குருமார்களை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை 1 நிமிடம் கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றிகளும் கொடுக்கும். சுக்கிரன் அருளாலும் சனி, குரு, கேது அருளாலும் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனாக இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே. ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார்.
யோகாதிபதியான சூரிய பகவான் தர்மஸ்தானத்துக்கு ஜீவனாதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சொல்கிறார். தை பிறக்கின்றது, பொங்கல் வருகின்றது, இதெல்லாம் யோகம். புதன் மற்றும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். முன்னுரிலை விரிவாக கூறியிருக்கின்றேன் பாருங்கள். ஆகையால் கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது. மாதக்கோள்களை பொறுத்தவரை சந்திரன் இந்த வாரம் ராசியிலே இருக்கின்றார். அப்புறம் 2க்கு சென்று இந்த வாரம் குருவோடைய தொடர்பை சந்திரன் பெறுகிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 8லே குரு இருந்தாலும், 4லே ராகு, 5லே சனி, 10லே கேது இருந்தாலும், 10லே கேது இருக்கிறது யோகம். 4லே ராகு இருக்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பில்லை. 3ல் தான் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்கிறாங்களே, அதனால் பாதிப்பில்லை. அதே போல் 5ல் சனி இருக்கும், 4ல் கிரகம் தான் பாதிப்பில்லை. பலமுறை கூறியிருக்கின்றேன். கோச்சார வேதையவை வகையில் இதெல்லாம் நல்ல பலனாக மாதக்கோள்கள் பயிற்சிகள் உங்களுக்கு அமைகின்றன. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10க்குரியவன் ராசியாதிபதியும் சேர்க்கை பெறுகிறது, தொடர்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும், லாபம் அதிகரிக்கும், தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை. வேலையாட்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலே நன்மை இருக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகம். பாதகமான விஷயம் எதுவும் இந்த வாரத்தில் இல்லை. உத்தியோகம் உயர்வு இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு போய் நல்ல வேலை அமையும், வேலை மாற்றம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசாங்க தேர்வுகளில் உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளிவரதாக இருந்தால் அதில் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. பொதுவாக பேங்க்கில் இருக்கவங்க மேலே பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்கின்றது. மேலும் மேலதிகாரிகள் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களிடையே எந்த விதமான பகமை இல்லை. குடும்பம் என்றால் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பனா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் பாசமும் இருக்கும். கணவன் மணி உறவிலே நன்மை இருக்கின்றது. ராசியாதிபதியும் 7க்குரிய சப்தமாதிபதியும் சேர்க்கை பெறுவதால் பிருகுமங்கல யோகம் உங்களுக்கு பலமானது. அதான் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது. இதெல்லாம் இந்த வாரத்திலும் தொடர்கின்ற அமைப்பு நன்மையை கொடுக்கிறது. ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் முயற்சிகள் தைரியமாக எடுப்பீர்கள். அதுதான் இந்த வாரம் மிக பலம். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அங்கே செவ்வாய் வரா, சூரியன் வரான்னா இதெல்லாம் இன்னும் முயற்சியில் எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கிறது. ஆக இந்த ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கின்ற யோகமான வாரமாக இருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் நிலை வைப்பாடு. இந்த வாரம் நீங்கள் சண்முக கவசத்தை கேளுங்கள். சண்முக கவசத்தை கேளுங்கள். எப்படி கந்தகுரு கவசத்தை கேளுங்கள், அது மாதிரி சண்முக கவசத்தை கேளுங்கள். வெற்றியும் மேன்மையும் உங்களை தேடி வரும். ஒரு வரி மந்திரம் என்று பார்க்கிறோம். ஓம் ஐம் நமகா, ஓம் ஐம் நமகா என்கின்ற ஒரு வரி மந்திரத்தை காலையில் குலதெய்வம் பித்ருக்களெல்லாம் வணங்கிவிட்டு, குருமார்களை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் யோகங்களும் நன்மைகளும் தேடி வரும். இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனாக சூரியன் செவ்வாயால் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற நன்மைகளும் யோகங்களும் அதிகரிக்கக்கூடிய யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே. 3லே ராகு, 7லே குரு என்று சிறப்பாக இருக்க. 4ல் இருக்கிற சனியால் 3ல் ராகு இருக்கிற வரை பிரச்சனை இல்லை, பாதிப்பில்லை. இந்த வாரத்தில் 4 கிரக பயிற்சிகள் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என்று அடுத்தடுத்து பயிற்சியாகிறார். முன்னுரையை விரிவாக கூறியிருக்கின்றேன். இவற்றிலே 2லே சூரியன் வருகிறார். சூரியன் 2ல் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 2லே சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. 2லே சுக்கிரன் ஏற்கனவே இருக்கிறார், 13ஆம் தேதி வந்து விடுகிறார். ஆகையால் சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. செவ்வாய் 2க்கு வந்தாலும் அவ்வாறே. செவ்வாயோடு 2லே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 3 கிரகங்கள் இருக்கிறார்கள். இவற்றில் சுக்கிரன் 2ல் இருப்பது யோகம். தனலட்சுமியின் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். 2ஆம் இடம் தனஸ்தானம். லட்சுமி அதிதேவதையாக கொண்ட சுக்கிரன் 2க்கு வருவது நன்மை. தனலாபம் சிறப்பாக இருக்கும். தனலட்சுமி அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். ராகு குருவும் சிறப்பாக இருப்பதனால். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம். உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் சூரிய பகவான், 10க்குரியவர் புதன் பகவான், 9க்குரியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சேர்க்கை பெற்றாலே அது தர்ம கர்மாதிபதி. இந்த வாரத்தில் அது தொடர்கின்றது. 2ல் சூரியன் வருவார், அப்புறம் 17ஆம் தேதி புதன் சேருவார். அதில் அந்த தொடர்பு அந்த தர்ம கர்மாதிபதி தொடர்கின்றது. இந்த யோகம் ஒன்றே போதும், பொருளாதார யோகம் நன்றாக இருக்கிறது என்று. ஆகையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் சந்திரனும் ராசியில் வருகின்றனாலும் நன்மை இருக்கின்றது.
11 இருக்கின்றார். எனவே திங்கள், ஞாயிறு, அப்புறம் வெள்ளி, சனி போன்ற நாட்கள் உங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கொண்ட நாட்களாக இந்த வாரத்தில் இருக்கின்றது. ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, இரண்டில் செவ்வாயால் பாதிப்பில். ஆனால் கோபம் வரும், அந்த கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ளே வச்சுக்கங்க. வார்த்தையில் கொஞ்சம் கோபம் வரும், அதுதான் கவனம். மற்றபடி உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை எதிர்பார்த்து கொள்வதற்கு நல்ல வேலை அமைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்திலும் தொடர் இருக்கிறது. ஆகையால் சிறப்பாக இருக்கிற உத்தியோகத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சூரியன், செவ்வாய் இரண்டில் இருக்கின்ற போது வார்த்தையிலே அதிகமான கோபம், உஷ்டம் இருக்கும். சட்டென்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், அதனால் அவங்க வருத்தப்படுவாங்க. உங்களுடைய மனைவியோ கணவனோ வருத்தப்படுவாங்க. அதிகமாக கோபம் வரக்கூடியவங்களும் எடுத்துக்க முடியாது தனுசு ராசி. ஆனால் அதிகமான போராட்ட குணம் கொண்டவங்க, எல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, இறைபக்தி அதிகமாக கொண்டவங்க, குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தப்பு இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. அவற்றில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 5ஐ பார்க்கிறார். ஆகையால் இந்த பூர்வ புண்ணிய பலமும் பெறுகின்றது, அதிகப்படுகிறது. அப்புறம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நன்மையான வாரமாக நல்ல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய, மருத்துவ ஆலோசனை இருக்கின்றவர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சண்முக கவசத்தை கேளுங்கள். மேலும் ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் ஐம் நமக, ஓம் ஐம் நமக என்கின்ற ஒரு சொல் மந்திரத்தை சொல்வதன் மூலம் மிகுந்த நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராகு, குரு, சுக்கிரன் இவர்களால் உங்களுக்கு லக்கி குபனாக ஆகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியானது. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்வாரத்தில் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் லக்கி குபீரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபீரனே. காரணம், யோகாதிபதியான சுக்கிர பகவான் 13ஆம் தேதி அன்றே உங்கள் ராசிக்கு வருகிறார். அதன் பிறகு 17ஆம் தேதி புதன் வந்து சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுவார்கள். அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற யோகத்தை கொடுக்கின்றது. சூரியன், செவ்வாயும் வருகிறார்கள். முன்னுரையிலே விரிவாக கொடுக்க 4 கிரக பேச்சுகள் உங்கள் ராசிக்கே வருகிறார்கள். சதுர்கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் ஏற்படுகிறது. அது ஒரு கிரக யுத்தமும் நடைபெறும். இதில் அட்டமாதிபதியான சூரியன் ராசிக்கு வரும். ஆனால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. தை பறக்கின்றது. மகரத்தில் வருகின்ற சூரியன் வருவதே தை மாதம். அப்படி பார்க்கும்போது சூரியனோடு கிரகம் இருக்குது, ஆனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. செவ்வாய் நம்ம ராசிக்கு வந்து உச்சம் பெறுகிறார். லாபாதிபதி அவரே உங்களுக்கு சுகத்துக்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதி, 4ஆம் இடத்துக்கும் 11க்கும் அதிபதி. அவர் ராசியில் உச்சம் பெறும். ஆனால் செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது கோபம் அதிகமாக வர வைக்கும். ஆனால் செவ்வாயோடும் அதே போல் ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பில்லை. அதுதான் கோச்சார வேதை. சூரியனோடு செவ்வாய் இருப்பு, செவ்வாயோடு சூரியன் இருப்பு. சூரியன் செவ்வாயால் பாதிப்பு இல்லை, கோபம் தாங்க வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுங்க. 3ல் சனி பலமாக இருக்க, அதே சமயத்தில் 2ல் ராகு, 6ல் குரு, 8ல் கேது. இதெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை. 2ல் ராகு இதுக்கும் துடுக்குத்தனமாக பேச வைப்பார். இப்போ செவ்வாய் வேறு ராசிக்கு வராரா, அதிகமான துடுக்குத்தனம், கோபம் பட்டுன்னு வார்த்தையில் கொட்டிடும். மகரத்தில் பிறந்தவர்கள் அதிகமான நிர்வாகத் திறமையை கொண்டவர்கள், நிறைய பேர் வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமசாலி. நீங்கள் கோபம் இருக்கக்கூடாது. கோபம் அறிவுக்கு சத்ரு. ஆக இந்த வாட்டம் கோபத்தை இன்னும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். தொழில் வியாபாரம் இதுதான் முக்கியம். கோபம்தான். கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். வேலையாட்கள் அதிகமாக நீங்கள் வந்து கோபப்படுவீங்க. அவங்களும் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டாங்கன்னா, வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா அது நம்ம கஷ்டம்தான். கொஞ்சம் தட்டி கொடுத்து செல்லுங்க. கொஞ்சம் தட்டி கொடுத்து. சூரியன் அட்டமாதிபதி ராசியில் இருக்கனால தான் இந்த பிரச்சனை வரும். அதே சமயம் பொருளாதார வருவாய் சிறப்பாக இருக்கும். லாபாதிபதி செவ்வாய் ராசிக்கு வந்து உச்சம் பெறுனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டேக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அட்டமாதிபதி சூரிய ராசியில் இருக்கும்போது அரசாங்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். டேக்ஸ் பிரச்சனை, ஜிஎஸ்டிலாம் சரியாக கட்டிட்டீங்கன்னா ஒன்றும் தொல்லை இல்லை. எல்லாம் பொதுவாக அப்படி எல்லாம் பற்றது இல்லைன்னா அப்படின்னு கொஞ்சம் அதை யோசிச்சு தான் இருக்கணும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல் வரும். ஆகையில் கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். இது வரைக்கும் நல்ல விதமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சிக்கல் வரும். ஆனால் வருமானம் நல்லா இருக்கும். உத்தியோகம்
உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மேலதிகாரம் சற்று பகைமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களுடன் சந்திரன் இந்த வாரம் சாதகமாக இருக்கா, 10, 11 வரார். நண்பர்களால் ஆதாயம் நன்மைகள் எல்லாம் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தான் செல்ல வேண்டும். 2 ராகு, ராசியிலே செவ்வாய், சூரியன் தான் மெயின். ஏன் பகை ஆகிய குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உள்ள அன்பை காட்ட வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. 5க்குரிய சுக்கிரன் ராசியில் வர. ஏன்னா புதன் 17ஆம் தான் வரார். 17ஆம் தேதின்றது இந்த வாரம் இறுதி சனி. ஆகையில் இந்த அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இருக்காது. இந்த வாரம் கொஞ்சம் எல்லா விஷயம் அரசாங்கத்தில் கொஞ்சம் கவனம், குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது. இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. வருமானம்லாம் நல்லா இருக்குது. புதிய வேலை எதிர்பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் சுதர்சன சகசாரம் கேளுங்கள். நன்மைகளை கொடுக்கும், மேன்மைகளை கொடுக்கும். ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கின்ற ஓம் ஐம் நமக. காலையில் குலதெய்வம் பித்ருக்களை வணங்கிவிட்டு, குருமார்களை வணங்கிவிட்டு 1 நிமிடம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியிலையும் கொடுக்கும். சுக்கிரனுடைய பலத்தாலும் சனியுடைய பலத்தாலும் நீங்கள் இந்த வாரம் லக்கி குபேரனாக இருப்பீர்கள். நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். அது முன்னுரையில் விரிவாக குறிக்கிறேன். சுக்கிரன், செவ்வாய், சூரியன், அதன் பிறகு புதன் என்று 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது யோகம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் செவ்வாய், சூரியன், புதன் இருப்பது யோகம் அல்ல. விரயஸ்தானம், விரயம், தேவையில்லாத செலவுகள் என்றால் எதிர்பாராத செலவுகள். விரயம் என்பது நமக்கு அறிந்தது. ராசியிலே ராகு, 2லே சனி, இவங்களாலும் சாதகம் இல்லை. 7ல் கேது, 5ல் இருக்கிற குரு மட்டும்தான் சாதகமாக இருக்குன்னா அவரும் வக்ரமாக இருக்க. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்களிலே கவனம் வேண்டும். எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொறுமை, நிதானம் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை யாரையும் நம்பாதீர்கள். பண விஷயத்தில் மிகவும் கவனம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு நீங்கள் பெரிய அளவில் ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. நான் இவ்வளோ பண்ணித்தரேன், அப்படி பண்ணித்தரேன். அரசாங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகள் எச்சரிக்கையாக இருக்கணும். தசாபுத்தி அந்த சாதகமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஆண்டுக்கோள்களும் சாதகம் இல்லை, மாதக்கோள்களும் சாதகம் இல்லை. சந்திரன் இந்த வாரம் சாதகமான அவரும் ராசிக்கு 6க்குரியவர், சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி. ரணருண ரோக சத்துருஸ்தானமே 6ஆம் இடம், அதுதான் உங்களுக்கு கடகம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் கவனம்தான் வேண்டும். பொருளாதாரத்தில் எச்சரிக்கை. தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். வரவுகள் சற்று கட்டுக்குள் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் குரு லாபம் வக்ரமாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. வரவு வரும், ஆனால் வரவை மிஞ்சி செலவு. வரவு எட்டனா செலவு 10 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் கவனமாக இருங்க. உத்தியோகம், உங்கள் வேலையில் முழுமையான கவனம் வேண்டும். தேவையில்லாத விஷயம். இந்த வாரம் விடுமுறை நாட்கள் இருக்குது. இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகங்கள் அப்படி தான் 12 இருக்க போகிறாங்க. இந்த வாரம் விடுமுறை, அதில் உங்களுக்கு பெண்கள் விடுமுறை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்தியாவை மட்டும் நான் எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய சேனல் உலகம் முழுவதும் பார்க்கின்றார்கள். ஆகையில் உலகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் விடுமுறை ஒரு நாள் என்ன இருக்கும், அது கூட இருக்காது. ஆகையில் நான் அனைவருக்கும் உத்தியோகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு விடுமுறை. மற்ற நாடுகள், மற்ற மாநிலங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டிலையும் நம்மளோட சேனலை பார்க்குறாங்க. நம்மகிட்ட தமிழ்நாட்டை விட அதிகமாக பார்க்குறதும் பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க, சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கும்போது தான் என்னுடைய கிளைண்ட்ஸுங்க அதிகம். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் அம்புரி கும்பராசியில் இருக்கின்றவர்கள் கவனம், நிதானம், மேலதிகாரிகளும் பொறுமை. உங்கள் வேலையில் முழு கவனம். மற்றவர்கள் நம்புவதை விட நீங்கள் வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள். 7க்குரியவரோ 12ல் வரார் சூரியன், தை பிறக்கின்றது.
ஆக அவங்க நண்பர்களே பகைவர்களாகக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்னது வரைக்கும் மாதக்கோள்கள் சாதகமாக இருந்தது. மாதக்கோள்களும் சாதகம் இல்லாத ஒரு நிலை. ஆகையால் குடும்பத்துக்கு கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியை தரும், அன்பை தரும். அன்பை காட்டுங்கள், அன்பு கிடைக்கும். அன்பை காட்டுங்கள், அன்பு கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், படிப்பு எல்லாம் நல்லா இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் 6ஆம் இடத்துல இத்தனை சூரியன் பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார். ஆகையால் 6ஆம் இடம் பலம் இழக்கின்றது. ஒரு பகையாக இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கின்ற ஒரு நிலை வருகின்றது. ஆரோக்கியத்தில் அக்கறை, உணவுகள் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி, தியானம் மற்றும் அமைதியான நடைப்பயிற்சி என்று இந்த மாதிரியான ஒரு அமைப்பை சூழ்நிலைகளில் ஒரு அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இதெல்லாம் பொது பலன்தான். ஆனாலும் கோள்களின் கோலாட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒன்று தான். ஜென்ம சனியில் எவ்வளோ பார்த்துட்டாங்க கும்பராசி. குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. இப்போ 2ல் சனினா ராகு வந்து நிற்கிறார். ஒருத்தர் போனாருன்னா இன்னொருத்தர் வந்துடுறாரு. இது மாறும். இது அடுத்த வருஷம்னா உங்களுக்கு அப்படியே மாறுது. உங்களை 6ல் கேது வரார், அப்புறம் 3ல் சனி போவார். எனவே இப்போ கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுங்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. நீங்கள் கேட்க வேண்டிய இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது சுதர்சன சகசாரம் கேளுங்கள். யூடியூப்ல இருக்க சுதர்சன சகசாரம். ஒரு வரி மந்திரம் ஓம் ஐம் நமகா, ஓம் ஐம் நமகா என்கிற மந்திரம். குலதெய்வம், பித்ருக்களை வணங்கிவிட்டு, குருமார்களை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் கூறுங்கள். நிச்சயம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தரும். கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் இந்த வாரம் நன்மையும் இருக்கின்றது. உங்களுக்கு நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனே. ராசியாதிபதியான குரு பகவான் 4லே வக்ரமாக இருப்பதும், லாபஸ்தானம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அனைவரும் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்துக்கு வராங்க. கோச்சார ரீதியாக எல்லா கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் யோகம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிறு, திங்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகையால் ஞாயிறு இந்த வாரம் பொங்கல் விடுமுறை. ஆகையால் இந்த வாரம் பொங்கல் அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக போயிடும். அமைதியாக குடும்பத்தோடு தான் இருக்க போகிறீங்க. ஆனால் அது இங்கே மட்டும்தான். ஃபாரினில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நாள் பொங்கல் தான். அங்கே இருக்கவங்க கூட வேலைக்கு போகிற கூட சூழ்நிலையும் இருக்கும். ஆகையால் சந்திராசிரமத்தில் கொஞ்சம் நிதானம் வேலை நாட்களில் இருக்கும்போது. மற்றபடி இந்த 4 கிரகம் 11க்கு வருவது சனி, ஜென்ம சனி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு படம் தான் சரி, எல்லா விதமான பிரச்சனையும் தான் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், வல்லமை, துணிச்சல் இதெல்லாம் கிடைக்கும். அதாங்க 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக யோகங்கள். அதுவும் சதுர் கிரக யோகம் அப்படின்னு, சரிங்களா? அதில் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஜென்மசனியாக இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்ற அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல முறை கூறியிருக்கின்றேன், ஒவ்வொரு வாரமும் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆகையில் அதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை நீங்கள் எனக்கு இருக்குது. அதனால் நேரம் உங்களுக்கு மனப்பாடமே ஆகிட்டு இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு லாபம் மிக சிறப்பாக இருக்கும். செலவும் இருக்குது. ஆனால் இந்த வாரம் பண்டிகை வாரம். ஆகிய உங்களுக்கு செலவுக்கு லாபம் நல்லா இருக்கும். பண்டிகை வாரம் இல்லையா? உங்கள் தொழில் வியாபாரத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு, எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்க, அனுமன் சாலிசை கேளுங்க. அடுத்த உத்தியோகம் விடுமுறை நேரம். இந்த வாரம் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஃபாரினில் இருக்கவங்களுக்கு வேலை இருக்கும். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கிறது. புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் என்று கிடைக்கக்கூடிய சிறப்பு இருக்கின்றது. வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. குடும்பத்தை கெடுத்தால் வேலையை கொடுக்கிறார், வேலையை கெடுத்தால் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. அதான் ஜென்ம சனிக்கு. அதுவும் இப்போ பூரட்டாதிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த 20ஆம் தேதி வரைக்கும் பூரட்டாதி இருக்க. 20ஆம் தேதி உங்களுக்கு உத்திரட்டாதிக்கும் போகிறார்.
அதுக்கப்புறம் உத்திரட்டாதி தான் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ பூரட்டாதிகளுக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது, உத்தியோகத்திலும் குடும்பத்திலும் எல்லாத்தையும். ஆக குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம். குடும்பம் தாங்க உங்களுடைய பலமே. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர் அப்படி உங்கள் மேலே அன்பை காட்டி ஜென்ம சனி இருக்குது கவலைப்படாத வெளியே வந்துடுவே அப்படின்ட்டு உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறவங்களே அவங்க தான். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மீனராசி எல்லாருமே அன்பு காட்டக்கூடியவர்கள், எல்லாருமே பாசமாக இருக்கக்கூடியவர்கள். தண்ணீரிலே மீன் அல்லால் கண்ணீரை அறிவார் மாதிரி உங்கள் கவலையை கூட நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஏகப்பட்ட கவலை உங்களுக்கு இருக்கு, அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் எதனா ஒரு நன்மையை செய்வீங்க, அது உங்களுடைய குணம். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. சந்திரன் இந்த வாரம் சந்திராசம் முடிஞ்சு உங்களுக்கு 9க்கு வருவார், 10க்கு வருவார். சந்திரன் 8ல் இருந்தாலும் உங்களுக்கு குருவோடைய பார்வையை பெறுவார் என்று ஓரளவுக்கு மனம் இந்த வாரம்க்கும். ஆனால் அமாவாசை நோக்கி போகிறார் சந்திரன், அமாவாசை நோக்கி போகிறார். அதுக்கு என்ன பண்ணுவோங்க, ராசிக்கு 5க்குரிய சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்று மாறி போது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் தானே இருக்க. அதாவது தேய்பிறைனா கிருஷ்ணபட்சம், வளர்பிறைனா சுக்லபட்சம். ஆக இந்த வாரம் குடும்பத்து கணவன் மனைவி உறவிலே உங்களுக்கு பலமே அவங்க தான், மனைவி கணவன் தான் உங்களுடைய பலமே. அப்புறம் குழந்தைகளுடைய மகிழ்ச்சியே உங்களுடைய மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களுக்கு குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள், கல்வியிலும் அவர் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நன்மையாக இருக்கிற ஆசைக்கு ஆறுக்குரிய சூரியன் உங்கள் லாபத்துக்கு வரார். ஆகியால் அது ஒரு நன்மையான விஷயம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக. மன அழுத்தம் இருக்கின்றது, தியானம் பண்ணுங்கள். மன அழுத்தம் இறை பாடல்களை கேளுங்கள், இறைவனுடைய பக்தியை அதிகப்படுத்துங்கள், சரணடையுங்கள், இறைவனிடம் அனுமனிடம் சரணடையுங்கள். எல்லாம் அவர்கள் பார்த்த பிரபஞ்சமே எல்லாம். ஆகிய எல்லா விதமான மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரமே. ஜென்மசனியால் இந்த வாரம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சிறப்பு கவனம் மற்றும் இலை வழிபாடு, சிறப்பு கவனம். சண்முக கவசத்தை கேளுங்கள். லாபத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார், லாபத்தில் செவ்வாய் பலமாக இருக்கார். ஆகையால் யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெறுகின்ற 2ஆம் வீட்டை பார்க்கறது குடும்பம் தனம் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். சண்முக கவசத்தை கேட்பது யோகத்தையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். அதுக்கு ஒரு வரி மந்திரம், ஓம் ஐம் நமக ஐம் ஐ இம் ஐம். அந்த ஐம் நமகா என்கின்ற மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த வாரம் அந்த தினந்தோறும் காலையில் பித்ருக்களும் குலதெய்வத்தையும் குருமார்களையும் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுப்பார்கள். 11 இருக்கின்ற சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி குபராக மாறக்கூடிய யோகத்தை கொடுக்கிற. ஜென்ம சனியை மீறி நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2026 முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2026 கோச்சார பலன், வாரப்பலன், ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வாரப்பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிவரும். இது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.